கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பற்றி பார்க்கலாம்னு ஒரு பிளானு. ஏன்னா இந்தியாவுடைய பவர் செக்டார் வந்து நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியும் க்ரோ ஆகணும், எல்லா வீட்டும் கரண்ட் வரணும், நிச்சயமாக பவர் செக்டார் வந்து பெரிய அளவில் க்ரோ ஆகணும். அப்படி க்ரோ ஆகிட்டு இருக்க பவர் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நமக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் இப்போ வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இல்லைனா வளர போகிற கம்பெனிஸ் பற்றி பார்க்கலான்னு ஒரு பிளானு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் இந்த வீடியோவில் நான் பேச போகிற எல்லா ஸ்டாக்குமே வந்து எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸே கொடுத்ததா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ண போகிற இந்த ஸ்டாக் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஓகே, இன்றைக்கி நிலைமைக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுடைய டிரான்ஸ்மிஷன் லைன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது 1,20,000 மெகாவாட்டுக்கு மேலே இருக்குது. ஆனால் 2032 இதனுடைய டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 கிகாவாட்டுக்கு மேலே கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹியூஜான பிளான் இருக்கும்பொழுது அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூஷன் நடக்கும். அந்த எக்ஸிக்யூஷனில் எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகுது அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும். 2032 வரப்போகிற இந்த 900 கிகாவாட் கெப்பாசிட்டியில் 500 கிகாவாட்டு கிட்ட ரினியூவபிள் எனர்ஜி தான் இருக்க போகுது. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும். ஓகே, இப்போ இந்த பட்டியலில் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒரு 5 கம்பெனி பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்கிப்பர் அப்படிங்கிற ஸ்டாக். இந்த ஸ்கிப்பருங்கிற கம்பெனி 1981 இருந்தே ஃபீல்டில் இருக்கிறாங்க. என்ஜினியரிங் அண்ட் ப்ராடக்ட் செக்மெண்ட்டில் இந்த கம்பெனி முக்கியமான ஒரு பிளேயராக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சர்ஸை கொண்டு வர்றதுல இந்த கம்பெனி வந்து ஒரு லீடிங் பிளேயராக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இபிசி கான்ட்ராக்ட் எடுத்து எல்லா ஒர்க்கையும் பண்ணி கொடுக்குற கம்பெனி தான் இந்த கம்பெனி. இந்த கம்பெனியில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவில் மட்டும் கிடையாது, 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் இவங்களுடைய பிஸ்னஸில் இருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரியான இபிசி கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்தா சவுத் அமெரிக்கா, யூரோப், ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட், சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஆசியா, ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகளில் இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த கம்பெனியுடைய நோட்டபிள் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபட்டேகார்க் டு பத்லா 765 கேவி. ஓகே, ஏன் இப்போ இந்த கம்பெனி பற்றி இந்த ஸ்டாக் பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. ஸோ இந்த 900 கிகாவாட் அப்படிங்கிற கெப்பாசிட்டியை இந்தியா 2032 ரீச் பண்ணும்பொழுது இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் செக்மெண்ட்டும் நல்லாவே வளர்ந்துருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. ஏன்னா அந்த லைனில் இவங்க போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 27% மேலே இருக்குது. கடந்த 5 வருடங்களில் சேல்ஸ் வந்து 27% மேலே இருக்குது அண்ட் ப்ராஃபிட் 29% கிட்ட க்ரோ ஆகிருக்கு. இப்போ இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 4600 கோடி அந்த ரேஞ்சில் இருக்குது. இதை கூடிய சீக்கிரமே 10,000 கோடியாக மாற்றணும் அப்படின்னு ரோட்மேப் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 10,000 crore டார்கெட் அப்படிங்கிறது 2028-29 நிதியாண்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இப்போ ஸ்கிப்பர் லிமிடெட் கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படின்னு பார்ப்போம். இந்த கம்பெனியுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து 520 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 37 ரேஞ்சில் இருக்குது. இண்டஸ்ட்ரி பி 52 அப்படின்னு இருக்கு. அப்போ இண்டஸ்ட்ரி பியை விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது ROE 14க்கு மேலே இருக்குது. ROCE 24க்கு மேலே இருக்குது. ROE வந்து ரீசனபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ROCE ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த கம்பெனியுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.60 ஆகிருக்கு. 0.60 அப்படிங்கிறது நல்ல டெட் ஈக்விட்டி ரேஷியோ, அதாவது கடன் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸில் தான் இருக்குது. 82 கோடி கிட்ட மைனஸில் தான் இருக்குது. ஏன்னா நிறைய எக்ஸ்பென்ஷன் பிளான்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால சர்ப்ளஸாக பணம் இல்லாமல் அதை தூக்கி புது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டிருப்பாங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 66% மேலே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சுருக்கிறாங்க. அடுத்து FIS 6% மேலே வச்சுருக்காங்க. DIS 0.4% கிட்ட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ரிட்டைல் ஹோல்டிங் 26க்கு மேலே இருக்குது. அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்குற கம்பெனி குவாலிட்டி பவர் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். இந்த கம்பெனி எனர்ஜி டிரான்சிஷன் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் பவர் டெக்னாலஜிஸில் முக்கியமான பிளேயராக இருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் கிரிட் கனெக்டிவிட்டிக்கு தேவையான ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை கொடுக்குற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் இப்போ நம்ம கவனிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் இதோட ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகிருக்கு. அடுத்தது என்னென்னா, ஏற்கனவே இவங்க பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட்டுக்கான பேமெண்ட் இன்னும் வரலை. அது 2026 கம்மிங் குவார்ட்டர்ஸில் வந்து ரிசீவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அடுத்தடுத்த கம்மிங் குவார்ட்டர் வந்து ரொம்ப நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஆர்டருக்கு பார்த்தோம்னா
520 கோடிக்கு மேலே இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக தெரியுது இந்த கம்பெனியுடைய ஆர்டர் புக்கை பார்க்கும்பொழுது. அண்ட் இமிடியேட் பைப்லைன் ஒர்த்து நம்ம பார்த்தாலும் அது வந்து 7 பில்லியனுக்கு மேலே, அதாவது 700 கோடிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அட்ராக்டிவ் ஃபிகர்ஸாக இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த 3 வருடங்களில் 22% மேலே உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் 33% மேலே உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியுடைய கொச்சி பிளான்ட்டில் வந்து எக்ஸ்பான்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சங்கிலியில் ஒரு புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை கட்ட போகிறாங்க. இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்த்தோம்னா பி ரேஷியோ 110க்கு மேலே இருக்குது. ஓகே, ஹையாக தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 52 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸ்டாக்குடைய ஆர்ஓஇ வந்து 22க்கு மேலே இருக்குது. ஆர்ஓசிஇ 26க்கு மேலே இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.02 இருக்குது. அப்போ கடன் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கிற கம்பெனி, இல்லை இல்லாத கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஒரு 38 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. கையிருப்பு கொஞ்சம் பணம் இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டை பொறுத்த வரைக்கும் 73% மேலே ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது. அண்ட் எஃப்ஐஎஸ் 2.1 வச்சிருக்காங்க, டிஐஎஸ் 5.9 வச்சிருக்காங்க, ரிட்டைல் ஹோல்டிங் 18க்கு மேலே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது பஜேல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. இந்த பஜேல் ப்ராஜெக்ட்ஸுங்கிற கம்பெனி அகைன் டிரான்ஸ்மிஷன் சம்மந்தப்பட்ட வேலைகளை பார்க்கக்கூடிய கம்பெனி தான். இபிசி கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுற கம்பெனி தான். நிறைய ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைனை இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ நம்ம பார்த்தோம்னா 7000 சர்க்கியூட் கிலோமீட்டருக்கு மேலே இவங்களுடைய டிரான்ஸ்மிஷன் ஒர்க்கு நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அக்ராஸ் இந்தியா நிறைய சப்ஸ்டேஷன்ஸ் இவங்க நிறுவியிருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட்லாம் இவங்க இன்வால்வ் ஆகிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த கம்பெனியுடைய டிரான்ஸ்மிஷன் லைன் கிரிட் ப்ராஜெக்ட் நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீவர் டு மண்டாசோர் லைன், அதாவது ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேச கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் 765 kV இது. அதுக்கப்புறம் வந்து ஹால்வார்டு வட்டமான் லைன், இது குஜராத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் மஹரான்பாக் நரேலா லைன், இது ராஜஸ்தானில் அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து இந்த கம்பெனி பண்ணதில் பெரிய ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்னா லாஸ்ட் இயரில் வந்து இவங்க ஒரு டேட்டா சென்டருக்கான பவர் விஷயத்தை பண்ணுறதுக்கான ப்ராஜெக்டையும் எடுத்தாங்க. நவி மும்பையில் இந்த ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. ரீசெண்ட் டைமில் இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ டபுள் ஆகிருக்கு. அதனால தான் வந்து இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஓகே இப்போ இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னா ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 160க்கு மேலே இருக்குது. ஆனால் இண்டஸ்ட்ரி பி 52 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகேவா, அப்போ அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஆர்ஓஇ 2.68 ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ஆர்ஓசிஇ 12.9 அந்த ரேஞ்சில் இருக்குது. அதுவும் கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து ஆர்ஓஇ ஆர்ஓசி ரெண்டுமே 15க்கு மேலே இருக்குது அப்படின்னா அது வந்து டீசெண்டான கம்பெனி அப்படிங்கிறத சொல்லுவோம். அடுத்தது இந்த கம்பெனியுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.24 இருக்குது. அது பிரச்சனை இல்லை, கடன் கம்மியாக தான் இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 34 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. அதுவும் ஓகே, டீசெண்டாக இருக்குது. அடுத்தது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 62க்கு மேலே இருக்குது. எஃப்ஐஎஸ் ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. டிஐஎஸ் வந்து 8% மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க. ரிட்டைல் ஹோல்டிங் 26க்கு மேலே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி விவியனா பவர் டெக் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்கும், என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து எரெக்ஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பவர் ஸ்டேஷன். ஓகேவா, ஸோ பவர் ஸ்டேஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க. எரெக்ஷன் டிரான்ஸ்மிஷன் வேலைகளையும் இவங்க பார்க்குறாங்க. இந்த கம்பெனி பற்றி பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா கடந்த 5 வருடங்களில் 40 ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 40 பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க 5 வருடங்களில். இந்த கம்பெனியுடைய அடிஷ்னல் ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா தக்ஷின் குஜராத் விஜ் கம்பெனி, டிஜிவிசிஎல்னு சொல்லுவாங்க, அந்த கம்பெனி கூட ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் குஜராத் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. மத்திய குஜராத் விஜ் கம்பெனி கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க 400 kVக்கு. 2024 இப்போதைக்கு இந்த கம்பெனியுடைய நிதி நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மடங்கு இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் க்ரோ ஆகிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.9 கோடியாக இருந்தது, இப்போது 20 கோடிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த கம்பெனியுடைய ஆர்டர் புக் வந்து 240 கோடிக்கு மேலே இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் பார்க்கலாம். ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 47க்கு மேலே இருக்குது. பட் இண்டஸ்ட்ரி பிங்கிறது 22 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஆர்ஓஇ 46க்கு மேலே இருக்குது. ஆர்ஓசிஇ 42க்கு மேலே இருக்குது. ரெண்டுமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.84 இருக்குது. அதுவும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா டெட் ஈக்விட்டி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2க்கு மேலே போச்சுன்னா தான் நமக்கு வந்து ரிஸ்க்கு. ரொம்ப கடனில் வந்து தத்தளிச்சிக்கிட்டு இருக்க கம்பெனி அப்படின்னு அர்த்தம். அது கீழே இருக்கிறது பிரச்சனை இல்லை. அடுத்து ஃப்ரீ கேஷில் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 70க்கு மேலே இருக்குது. எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோவாக இருக்குது. டிஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோவாக இருக்குது. ரிட்டைல் ஹோல்டிங் 29க்கு மேலே இருக்குது. இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1640 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக 52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸுங்கிறது 1860, இறங்குனது 598 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. முக்கியமான விஷயம் இந்த கம்பெனி பற்றி சொல்லணும் அப்படின்னா கடந்த 5 வருடங்களில் இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் க்ரோத் அப்படிங்கிறது சிஏஜிஆர் க்ரோத் வந்து 61% இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 76% இருக்குது. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபயர்ஸ் இந்தியா அப்படிங்கிற கம்பெனி.
இந்த கம்பெனி பற்றி ஏற்கனவே பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மர் தயாரிக்க கம்பெனி அண்ட் ஆல்சோ ஃபர்னஸும் இவங்க பண்ணுறாங்க. இந்த கம்பெனியுடைய டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபயர்ஸ்லாம் எந்தெந்த செக்டார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பவரில் வந்து போத் தெர்மலுக்கும் இவங்க பண்ணுறாங்க அண்ட் க்ரீன் எனர்ஜிக்கும் இவங்க பண்ணுறாங்க, ரெனியூபிள் செக்டாருக்கும் இவங்க பண்ணுறாங்க. அண்ட் இந்த கம்பெனியுடைய ரியாக்டர்ஸ் வந்து மொபைல் சப்ஸ்டேஷன்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனியுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 53% இயர்-ஆன்-இயர் growth காமிக்குது. அடுத்தது எபிட்டா 149% காமிக்குது. அண்ட் ஆல்சோ எபிட்டா மார்ஜினும் ஒரே வருஷத்தில் 10லேருந்து 16% உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 4 times அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கடந்த 5 வருடங்களில் இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் growth நம்ம பார்த்தோம்னா, சேல்ஸ் வந்து 23% க்ரோ ஆகிருக்கு, ப்ராஃபிட் 191% உயர்ந்திருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 52 ரேஞ்சில் இருக்குது, இண்டஸ்ட்ரி பியும் 52 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது ROI 23க்கு மேலே இருக்குது, ROCE 28க்கு மேலே இருக்குது. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.23 இருக்குது. கடன் இல்லாத கம்பெனி தான். அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பெனியுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸில் தான் இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 64க்கு மேலே இருக்குது அண்ட் FIS 11க்கு மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க. DIS 5.95 வச்சுருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் வந்து 18க்கு மேலே இருக்குது. ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் பண்ணிப்போம். இதில் எந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்குது, எதை நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி தான் புதுசாக கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது பர்டிகுலர் ஸ்டாக் பற்றி ஒரு வியூ இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.